வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு தேர்தலுக்கு முன்பு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, எவ்வளவு சம்பள உயர்வு கிடைக்கும், இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது குறித்த முழு விவரங்களையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் பணிகளுக்காக நியமனம் செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள், வாக்குப்பதிவு அலுவலர்கள், வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர், வாக்கு எண்ணும் உதவியாளர் மற்றும் நுண் பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய விகிதங்களை இந்திய தேர்தல் ஆணையம் உயர்த்தியுள்ளது. இது சார்ந்து செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடத்தப்படுவதன் ஒரு பகுதியாக மாநிலம் முழுவதும் பல்வேறு தரப்பினருக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அனைத்து 234 சட்டமன்ற தொகுதியிலும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி 28/3/2026 மற்றும் 29/3/2026 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இப்பயிற்சி திட்டத்தில் 3,32,231 அலுவலர்களுக்கு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலரின் கடமைகள், பங்களிப்புகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பாடங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டது. தேர்தல் தொடர்பான பணிகளை திறம்பட நிர்வகிப்பதற்கான அவர்களின் திறனை வலுப்படுத்தவும், நடைமுறைகளை சரியாக செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் சட்டத்திற்கு உட்பட்டு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் மற்றும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதை உறுதி செய்வதே இந்த பயிற்சி திட்டத்தின் நோக்கமாகும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள், வாக்குப்பதிவு அலுவலர்கள், வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர், வாக்கு எண்ணும் உதவியாளர் மற்றும் நுண் பார்வையாளர்களுக்கு மைக்ரோ அப்சர்வர்ஸ்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய விகிதங்களை இந்திய தேர்தல் ஆணையம் பின்வருமாறு உயர்த்தியுள்ளது. இங்கே பதவி, பழைய ஊதியம், திருத்தப்பட்ட புதிய ஊதியம் குறித்து பார்ப்போம். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் 1,700 ரூபாயிலிருந்து ரூபாய் 3,000 உயர்த்தப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அலுவலர் 1,300 ரூபாயிலிருந்து 2,600 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர் 850 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் உதவியாளர் 650 ரூபாயிலிருந்து 1,400 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நுண் பார்வையாளர் 1000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்த்தப்பட்ட சம்பளம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.